அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சேமியா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ரொம்ப சிம்பிளான பொருள், ரொம்ப நான்வெஜ்ஜும் தேவைப்படாது. இதுக்கு நான் ஒரு தக்காளி வெங்காயம் எல்லாமே நான் போடும் போது சொல்கிறேன். எனக்கு இந்த சைஸில் இருந்ததால் நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் 3 இல்லைனா 4 தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் வந்து இந்த சைஸில் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் மட்டனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு நான் 400 கிராம் வந்து சேமியா எடுத்திருக்கேன். சேமியா வந்து இந்த மாதிரி குட்டி க்ரஷ் பண்ணிக்கோங்க, கவர்லேயே க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு நல்லா வந்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சேமியா வந்து நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ரௌனாக ஆகுதோ அந்த அளவுக்கு சேமியா வந்து தண்ணியோடு இருக்கும்போது ஒட்டாமல் இருக்கும். தண்ணி பதமும் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக நான் வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டேன். இது வறுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வரங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து வறுத்த சேமியா வந்து ஃபஸ்ட்டு அளந்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி வந்து அளந்தாதான் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியும். இந்த பாத்திரத்தில் எனக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் சேமியா வந்துச்சு. ஸோ நான் இதுக்கு வந்து இந்த அளவில் 1.5 கப்பு நான் ஊற்றுவேன். இப்போ ஒரு பேனில் நல்லா தாராளமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 400 கிராம் சேமியா எடுத்திருந்தேன். அதுக்கு 4 பெரிய துண்டு பட்டை, 6 லவங்கம், 3 ஏலக்காய் போட்டு அது நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா 4 பச்சை மிளகா வந்து உடச்சி விட்டு போட்டுக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், அது மீடியம் சைஸ்னும் சொல்ல முடியாது, பெருசுன்னும் சொல்ல முடியாது, அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா உறுத்து பாருங்கள். இது எதுவும் கிடையாதுங்க, கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெங்காயம் வந்து ஈஸியாக சாட்டே ஆகணும், சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக. இதை வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் பிங்கிஷ் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் வந்து சேமியா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் வதக்கிக்கிட்டேன். எண்ணெயும் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இது ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு இருக்கும். ஏன்னா நம்ம மட்டன் வந்து வெறும் 100 கிராம் மட்டன் தான் குட்டியாக சாப் பண்ணி போடுறோம். ஸோ 50 கிராம் இஞ்சி பூண்டை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு கருகிடும். மூடி போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே ராஸ்மெல் போய் இஞ்சி பூண்டுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பாக வந்துடும். இப்போ நான் 100 கிராம் மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடுறேன். இதிலே வந்து நான் ஒரு கையளவு கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் அந்த தக்காளி என்கிட்ட சின்ன சின்னதாக இருந்ததால் 6 தக்காளி எடுத்திருந்தேன். நீங்கள் மீடியம் சைஸாக எடுத்திங்கன்னா 3 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இதை வந்து நல்லா வந்து பரட்டி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். தக்காளி வந்து நல்லா உடையணும். அப்போ தான் தக்காளியோட புளிப்பு வந்து அந்த சேமியா பிரியாணியில் இறங்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்கள் கிட்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்ப பிடிக்கும். இதில் நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்து அதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரியணும். ஒன்ஸ் இந்த மாதிரி சூப்பாக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிரும் லெமனும் சரி புளிப்புக்காக நம்ம ஆட் பண்ணுவோம். தயிர் வந்து நல்லா உடையணும். ஏன்னா நான் தக்காளி வந்து கம்மியான குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். எனக்கு மிளகாத்தூள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். எது நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் எண்ணெயில் இருக்கும் போதே ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் மசாலா ஐட்டம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ரா ஸ்மெல் அடிக்கும். இப்போது எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்குறேன். அழகாக சூப்பராக தயிர்லன்னும் எண்ணெய் வந்து பக்காவாக பிரிஞ்சிருச்சு. மட்டன் வேகிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வந்து நான் வைக்கிறேன். எனக்கு அந்த தண்ணியும் வற்றி இந்த மாதிரி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போது நான் மட்டன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஃபோக் வச்சு குத்துனேன். ஏன்னா சின்ன பீஸ்லையா கையில் தொடவும் முடியல. ஃபோக் வச்சு கொடுத்துனப்போ இந்த மாதிரி சூப்பராக நல்லா மீடியமில் குக் ஆகிடுச்சு. தண்ணி வந்து அந்த ரிங் அளவு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி சுடு தண்ணியை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாதி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கால்வாசி கூட ஃபஸ்ட்டு கால்வாசி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேமியாவுக்கு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து அது ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா இதில் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். புளிப்பு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம்.
இல்லை நான் தயிரும் லெமனும் போடலைன்னா நீங்கள் தக்காளி வந்து ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேமியா ஃபுல்லாக அதில் கொட்டி நல்லா வந்து கட்டி ஆகாமல் நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக டின்னருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படிச்சுன்னு சொல்லுங்கள். ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.